இதில் என்ன சொல்ல வரோம்னா, போருக்கு வந்து எல்லாருமே வந்து மெக்கானிக் வந்து ஆயில் சீல் மெக்கானிக் என்னென்ன சொல்ல வரோம்னா, செயினுக்கு வந்து யாருமே ஆயில் போடாதீங்க, கிரீஸ் போடுங்க. ஆயில் போட்டிங்கன்னா இதில் வணக்கம். ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தமல்லிங்கிற கிராமத்தில் இருந்து சாரதி டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிற திரு தமிழ்மணி அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் தமிழ்மணி. 1984 ஒர்க் ஷாப் வந்தேன். ஆசிரியர் இன்ஜினியர் வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சுத்தமல்லி விளக்கில் 97 ஒர்க் ஷாப் வச்சு 20 வருஷம் வரைக்கும் ஓடிட்டுருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி விளக்கில் சாரதி ஆட்டோ ஒர்க்ஸ் ஷாப்பு நடத்தி வருகிறேன். 11 வயசில் இந்த தொழிலுக்கு வந்தேன். இப்போ 39 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கேன். ஸ்பேர் பார்ட்ஸும் என்கிட்டே இருக்கிறது. எல்லா மெக்கானிக்குமே அவங்கவுங்க தேவைக்கான ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு 10 ரூபா கெயின் இருக்கும். அது நம்ம மெக்கானிக் கண்டிப்பாக தேவையான விஷயம். நான் வந்து இந்த கேடை பற்றி ஒரு மெக்கானிக் ஒரு தகவல் சொல்லணுக்காக நான் சொல்லியிருக்கேன். எல்லா மெக்கானிக்குமே வந்து இன்ஜின் வேலை பார்க்கும்போது இந்த கேடை வந்து மெயினாக வந்து கண்டிப்பான முறையில் எல்லா மெக்கானிக்குமே செக் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப செக் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமே ஹெட்டில் வால்வு கேடு தான். இந்த கேடுனால தான் நமக்கு புகை அடிக்கிறது, கிலோமீட்டர் பிரச்சனை, கம்ப்ரஸர் பிரச்சனை எல்லாமே இந்த கேடில் இருக்குது. நிறைய பேர் அதை வந்து நம்ம சரியாக பார்க்குறது இல்லை. நீங்கள் லேத்தில் கொடுக்குறது இதை வந்து நானாகவே ஓயாமல் பண்ணி பார்த்து நானாகவே பண்ண ஆரம்பிச்சிருச்சேன். இப்போது நானே லாங்காக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் லேத்துக்கு போக சீலனால கூட அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வால்வு கேடு 100% கண்டிப்பாக செக் பண்ணணும். வால்வு கேடு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வால்வு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, வால்வு வந்து என்ன அப்படின்னா ஓடி இதில் வந்து ஒரு ஓவல் தெரியும். அதை நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. சரியான ஒரு கேமராவோ எதையாவது வச்சு கரெக்டாக செக் பண்ணி தான் 100% நம்ம மாட்டணும். இப்போவுக்கு நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜியான ஒரு மிஷினரிலாம் இங்கே வால்வு கேடு போடுறதுக்கு இல்லை. ஆனால் வெளி உலகத்தில் இருக்கும்னு நினைக்க இங்கே வரல. ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் கண்டிப்பாக நம்ம அந்த கேடை செக் பண்ணாமல் மாட்டவே கூடாது. வால்வு ரொம்ப முக்கியமான கேடு, ரொம்ப முக்கியமான விஷயம். இது வால்வு கேடுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன். இது வால்வு கேடுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வால்வு வந்து ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, செக் பண்ண உடனே போய்ட்டுன்னு சொல்லாதீங்க, போகலன்னு சொல்ல முடியாது. வால்வு உள்ள ஒரு ஓவல் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஓவல் தான் பிரச்சனையே. கரும்புகை அடிக்கிறது, வர்றது போகிறது எல்லா பிரச்சனையுமே அதில் தான் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப 100% நீங்கள் வால்வு கேடை கண்டிப்பாக செக் பண்ணி கண்டிப்பாக மாற்றி நீ பிஸ்டன் சிலிண்டர்கிட்ட போட்டிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். ஃபயரிங் எல்லாமே அருமையாக இருக்கும். எந்த லேத்துலையாவது வால்வு கேடு நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கம்பல் பண்ணி மாற்ற சொல்வது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். முடிஞ்ச வரைக்கும் மாற்றாதீங்க. வால்வு கேடு நம்ம தூரத்தில் இருக்க மெக்கானிக்கு லேத்துக்கு போக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி அதை வேணால் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து வச்சுருக்கேன். நம்மளால் முடிஞ்ச அளவு டூல்ஸை வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து வால்வு கேடை கழட்டுறதுக்கு எல்லா மெக்கானிக்கும் ஈஸியாக தெரியும், கழட்டிடுவாங்க. இதை கரெக்டாக பின்புறமாக வச்சு நம்ம பஞ்ச் பண்ணோம்னா அந்த கேடு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் புதுசான கேடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து சென்ட்ரு ரொம்ப முக்கியம். இந்த இதில் சென்ட்ரு இல்லை அப்படின்னா வால்வு வந்து லீக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து அதை வந்து கிரைண்டிங் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது, ரைமர் போடணும். அதனால் நீங்கள் சென்ட்ருக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் டூலு. இது வேறு இல்லை, நம்மளுடைய வால்வு தான். ஃபுல் வால்வு அங்கே வரைக்கும் வச்சு பின்னாடி தள்ளணும்னா பயங்கர டைட்னஸ் இருக்கிறதுனால நம்ம கேடை ஏற்ற முடியாது. அதனால் இது ஒரு ஆஃப் ரவுண்டு நான் வந்து எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிருக்கேன். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இருக்குது இந்த வால்வை இந்த டேப்பரில் கரெக்டாக உட்கார வச்சு பின்னாடி வந்து சரியான ஒரு அடையை வச்சுக்கிட்டு இந்த பரமாக நம்ம இந்த கேடை வந்து கரெக்டாக வச்சு சின்ன சுற்றியில் வச்சு அடித்து இறுக்கி தேவைக்கான பேஸ்ட்டை போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வால்வு ஆஃப் ரவுண்டில் இருக்கிறனால அந்த வால்வு ஈஸியாக வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வால்வை போட்டு கிரைண்டிங் பார்த்துக்கலாம், சீட்டிங் பார்த்துக்கலாம். ஒரு ரைமர் இருக்குது, அதுக்கு ஒரு டூல் இருக்குது, சின்ன ஒரு இது, அதை வச்சு நீங்கள் ரைமர் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. தேவையான டூல் இது மட்டும்தான். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கிட்டிங்கன்னா நீங்களே இந்த வால்வு கேடை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வால்வு கேடு நம்ம பண்ணதுக்கு தெரியாதனால தான் நம்ம லேத்தில் போய் போராடிட்டு இருக்கோம். இதை நீங்களே பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டி வேலை பார்த்து கொடுத்ததில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. வால்வு சீட்டிங் பார்க்க வேண்டியது, வால்வு கேடு போடும்.
ரெண்டையும் போட்டுக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கு அது போட்டு நீங்கள் இப்போ வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தீங்கனால உங்களுக்கு அந்த வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரியும். இதில் நீங்கள் ரொம்ப பேர் மெக்கானிக்கு வந்து இந்த வால்வு கேடே வந்து உடஞ்சிருக்கான்னு தான் பார்க்காங்க. சும்மா வால்வு உள்ளே விட்டு சத்தம் தானே பார்க்காங்க. நல்லா அரைக்குறையாக இருந்தாலுமே சவுண்டு வரதான் செய்யும். அதாவது ஒரு லேத்தில் கேட்டாங்கன்னா போனவுடனே இந்த வால்வை போட்டு இப்படி பார்ப்பாங்க. சவுண்டு வந்தது அப்படின்னோடனே வால்வு கேடு நல்லா இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அது உண்மை கிடையாது. வால்வு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மைனூட்டான ஒரு ஓவல் தான் அதில் விழும். அதனால் அந்த சத்தம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கேட்கத்தான் செய்யும். அதனால் நமக்கு வந்து அக்யூரேட்டாக வண்டி ஓடும்போது அந்த லீக்கேஜ் கண்டிப்பான முறையில் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த சவுண்டை வச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க. வால்வு கேடை கண்டிப்பான முறையில் மாற்ற சொல்லுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வீல் ஆக்சிலில் ரெடி பண்ணி பின் வச்சுருக்கிறேன். இது வால்வு கேடு இருக்கிறதுக்காக கலட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். இருக்கவும் யூஸ் ஆகும். அது எப்படி இருக்குது வால்வு கேடு ஏன் இருக்கணும் அப்படின்னுனா, நீங்கள் இந்த வால்வு கேடு இருக்கும்போது சென்ட்ரு கிடைக்காது. அதுக்காக வால்வை கட் பண்ணி ஆஃப் வால்வ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது உள்ளே போகும்போது நீங்கள் சென்ட்ரு டைட் ஆகாது. வால்வு அடுத்தாலும் வெளியே எடுக்க முடியும். ஃபுல் வால்வு போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதனால் ஆஃப் வால்வு போட்டு நமக்கு இது என்னதுக்கு அப்படின்னா, இந்த இடம்தான் வந்து நமக்கு வந்து வால்வு ஹெட்டில் போடும்போது இந்த ஹெட்டில் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்த டேப்பரில் உட்காந்தா தான் நமக்கு சென்ட்ரு கிடைக்கும். இந்த சென்ட்ரு கிடைச்சா தான் இந்த கேடை கரெக்டாக சென்டருக்கு வரும். சென்டராக இருந்தால் தான் இதோடைய லீக்கேஜ் நமக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம கரெக்டாக கிரைண்டிங் பண்ணி கரெக்டாக எடுக்கிறதுக்காக தான் இந்த இதே கட் பண்ணி ஒரு பழைய வால்வு எடுத்து கட் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் இதை கரெக்டாக நம்ம உள்ளே போட்டுட்டு இங்கேருந்து கரெக்டான ஒரு கேடை இங்கே கரெக்டாக வச்சு சின்ன சுவிட்சில் வச்சு இந்த பின்னை வச்சு இருக்கணும்னா கரெக்டாக சென்ட்ரு கிடச்சிரும். இந்த சென்ட்ரு கிடச்சிரும். இதை வச்சு இருக்கணும்னா கரெக்டான சென்ட்ரு கிடச்சிரும். சென்ட்ரு கிடச்சிட்டுன்னா இந்த டேப்பரில் இங்கே வந்து லீக்கேஜ் தெரியாது, கரெக்டாக இருக்கும், லீக் இருக்காது. அப்புறம் நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணும்போது கரெக்டாக சீட்டிங்கில் உட்காந்துக்கணும். இது சிம்பிளாக பண்ணிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கண்டிப்பான முறையில் வால்வு கேடு மாற்றி வால்வு போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா தான் அந்த ஹெட்டு புது ஹெட்டு மாதிரி நல்ல ஃபயரிங் எல்லாமே நல்லாயிருக்கும். யாரும் அதிகமாக வால்வு கேடு மாற்றுறது இல்லை. அதனால தான் இதை நான் கொஞ்சம் விருப்பமாக சொல்ல வேண்டியிருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. இதை மெக்கானிக் பூரா செஞ்சோம்னா நமக்கும் நல்லாயிருக்கும், வண்டிக்காரங்களுக்கும் நல்லது. கேடு ரொம்ப முக்கியமானது. ஒரு பாதி லெவலில் இருந்தால் கூட வால்வு கூட ஓடிடும். ஆனால் கேடு சரியில்லைன்னா அந்த வால்வுக்குமே பவர் இருக்காது. அதனால் கண்டிப்பாக வால்வு கேடு எல்லோரும் மாற்றி கண்டிப்பாக போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். இதில் என்ன சொல்ல வரோம்னா, போருக்கு வந்து எல்லாருமே வந்து மெக்கானிக் வந்து ஆயில் சீலை லீக்கேஜுக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. லீக்கேஜ் நிற்கலைன்னா மெயின்டிப்பை மாற்றிடுறாங்க. இதையும் தாண்டி இந்த லெக்குக்குள்ளே ஒரு ஃபால்ட் இருக்குது. அதை தான் வந்து யாரும் சரியாக பார்க்குறதில்ல. அதுவும் நான் வந்து எப்படி காட்டுறோம்னா அந்த இதில் காட்டுறேன். இது புல்லட்டில் உள்ளது. இந்த பாருங்கள், இந்த பக்கத்தில் கரெக்டாக இருக்குது, இந்த பக்கத்தில் ஓவல் வந்திருக்கா. இதே மாதிரி தான் வந்து இது ஒரு வகையான நமக்கு ஒரு வால்வு கேடு மாதிரி உள்ள பொருள் தான். பிஸ்டன் சிலிண்டர் மாதிரி தான் இதுவுமே. சிலிண்டரில் என்ன நடந்ததோ அதே தான் இதுலேயும் நடக்கும். இதில் என்ன நடக்குதோ அதுதான் வால்வு கேடுலேயும் நடக்குது. அப்போ இந்த ஓவலுங்கிறது இந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு எவ்வளோ கணம் இருக்குது, இந்த சைடு கணம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஓவல் விழுந்ததுனால இந்த சைடு வழியாக ஆயில் லீக்கேஜ் ஆகி இந்த ஆயில் சீலால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் வெளியே லீக் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஆயில் சீல் ஃபால்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த லெக்கை மாற்றுங்க. இந்த வண்டியில் இன்ஜின் வேலை பார்த்தாச்சு, சிலிண்டரு ஹெட்டு வேலை போட்டாச்சு, வால்வு கேடு பிஸ்டனு வால்வு கேடு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து சைலன்சரு ஏர் ஃபில்டர்லாம் மாட்டிட்டு எந்த இடத்துல கார்பரேட்ரு ரேசிங் அந்த இடத்துல அதிகமாக வருதோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஸ்லோ ஸ்பீடை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லோரும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லணும்னா, சைலன்சரையும் ஏர் ஃபில்டரையும் மாட்டாதீங்க. மாட்டாமல் இன்ஜினை மாட்டிட்டு இன்ஜினை எப்படி ஃபயரிங்கை வந்து ஃப்ரெண்டில் செக் பண்ணிக்கிடுங்க. சைலன்சரை மாட்டினா ஃபயரிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் எப்படி என்ன டிஃப்ரெண்ட்டை காட்டுதுங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி காட்ட சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி காட்டவா?
இப்போ இந்த இன்ஜினை மாட்டியாச்சு. இந்த ஸ்டார்ட் பண்ணி ஏர் ஸ்க்ரூலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவதுங்கிறத நான் அந்த ஃபயரிங் வாய் வழியாகவே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் கிலோமீட்டரும் கரெக்டாக இருக்கும், ஃபயரிங் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். சைலன்சரை மாட்டிட்டு யாரும் டியூன் பண்ணாதீங்க. முதல்ல நான் இப்போ எப்படி இருக்குங்கிற ஃபயரிங்கை டிஃப்ரெண்ட்டாகவே நான் உங்களுக்கு இதிலேயே காட்டுறேன், ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணியே காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே? ஏன்னா நான் வந்து இப்போ டியூன் பண்ணல, அதோடைய ப்ளக்கோடைய டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இந்த பாருங்கள், நீங்கள் சைலன்சரு ஏர் ஃபில்டர்லாம் மாட்டிட்டு டியூன் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். அந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு டியூன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கரெக்டாக இருக்கும். திருப்பி நீங்கள் ஏர் ஃபில்டர்லாம் மாட்டும் போது ஏர் தேவையான அளவு கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதான் நல்லா இருக்கும். கரெக்டான பொசிஷனாக கரெக்டாக இருக்கும். யாரும் அது பண்ணுறதில்ல. இனிமேல் இப்படி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் சாம்பல் கலரில் வந்துடும். கிலோமீட்டர் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சைலன்சரை மாட்டி ஏர் ஃபில்டர் மாட்டிட்டு அந்த ரேசிங்கில் கொண்டு விட்டிங்கன்னா கம்ப்ரஸரில் ப்ராப்ளம் இருந்துச்சு, எதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபயரிங்கை கீழே வந்து கரெக்டான ஒயிட் வருதா அப்படின்னு ப்ளூ கலர் வருதான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்து எதுக்காக சொல்ல வரனா, எல்லாருமே வந்து சைலன்சர் விரும்பும் சைலன்சர் ஏர் ஃபில்டர் இன்ஜினியெல்லாம் மாட்டிக்கிட்டு ஏர் ஸ்க்ரூ அப்படி இதில் வந்து ஸ்பீடு கூட இருக்கும், அந்த இடத்தோட விட்டுருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஃபயரிங் ஃப்ரெண்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியாது. சில நேரத்தில் வண்டி சைலன்சரில் கூட ஆயில் நின்று கூட போகடிக்கும், திருப்பி அதுக்காக வேறு எதாவது கழட்டிடுறாங்க. நீங்கள் கீழே ஃபயரிங்கை கரெக்டாக நீங்கள் ப்ளூ கலரை அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தால இன்ஜினில் எந்த ஃபால்ட்டும் இல்லைங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தால எதுவும் ஃபால்ட்டுனா நீங்கள் வேறு இடத்த தான் செக் பண்ணுவோம், இன்ஜினுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இதை இந்த அளவுக்கு சொல்லி காட்டுறதா இருக்கும். அந்த ப்ளக்கை காட்டினோம்னா கார்பன் பிளாக்காக இருக்கிறது, இந்த ப்ளக்கோடு நிற்கிறது இல்லை. பிஸ்டன் வழியாக இந்த ரிங்ஸு ஆயில் ரிங்ஸுக்கு உள்ளே போய் இந்த கார்பன் பிளாக் வந்து இறங்கி அந்த ஆயில் ரிங்ஸை ஜாம் பண்ணிடுது. ஜாம் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இன்ஜின் ஆயில் அப்புறம் வெளியே கொண்டு வந்துடுது. இது காரணமே வந்து அதிகமான பெட்ரோல் சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிளாக்னால தான் இந்த ஆயில் ரிங்ஸ் ஜாம் ஆகுது. இந்த கார்பன் உள்ளே போகலைன்னா ஆயில் ரிங்ஸ் ஜாம் ஆகாது, இந்த ப்ராப்ளம் வராது, ஆயில் வெளியடிக்கிற ப்ராப்ளம் வராது. ப்ளக்கு பெட்ரோல் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை, இன்ஜினுடைய லைஃபுக்காக சொல்கிறேன்னா. கார்பன் ப்ளக்கில் வந்து கருப்பு அடிச்சிருச்சு, ஃபயரிங்கை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஆயில் ரிங்ஸுக்கு உள்ள பிளாக் கருப்பு உள்ளே உட்காந்து ஆயில் ரிங்ஸ் இந்த ஜாம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகிருந்துன்னா ஆயில் கீழே இன்ஜினில் உள்ள ஆயிலை வெளியே கொண்டு வந்துடும். அதனால தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெட்ரோலை கரெக்டான அளவுக்கு கார்பரேட்டரை டியூன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்ஜின்லேயும் ஃபால்ட் வராமல் ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமான காரணம் இது தான், பார்த்துக்கிடுங்க. இதுக்கு தான் அது விவரம் காட்டுறேன். வேறு இந்த என்ன சீட்டு கவரை பற்றி சொல்கிறேன். சீட்டு கவரு நமக்கு வந்து நம்ம கஸ்டமர் ரொம்ப முக்கியம். இந்த டபுள் கவர், அதாவது சீட்டு கவருக்கு மேலே கவர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனே இருக்காது, கல் மாதிரி இருக்கும். அதே ஒரு கவர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்போது கஸ்டமருக்கு குறுக்கில் பெயின் வராது, வண்டி ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் கவர் போடுறதுனால மொத்துங்க இருக்குமா தவிர ஃபங்க்ஷனே இருக்காது. அதனால் டபுள் கவர் யாரும் போடாதீங்க, வண்டிக்காரங்களும் போட்டு கொடுக்காதீங்க. வண்டிக்காரங்கள் நன்மைக்காக இதை செய்ய சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குறுக்கில் பெயின் வரும். கம்பெனியில் தான் இந்த கவரை முதல்ல டபுள் கவர் போட்டு அனுப்புகிறாங்க. கம்பெனியில் வண்டி வரும்போது சிங்கிள் கவர் மட்டும் தான் போடுறாங்க. அவங்க வந்து இந்த சீட்டில் எவ்வளோ தூரத்துக்கு கிரீப் இருக்கும், எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு எல்லாமே ஓட்டி பார்த்து தான் அந்த கவரை போட்டு விட்றாங்க. இந்த கம்பெனியில் வந்து வண்டி டெலிவரி இங்கே புதுசாக வண்டி விற்கிறவங்க டபுள் கவரை போட்டு அதோடைய ஃபங்க்ஷனையே நிப்பாட்டி அனுப்பிடுறாங்க. அதனால் கஸ்டமருக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. யாரும் இந்த வேலையை செய்யாதீங்க, ஒரு சிங்கிள் கவர் மட்டும் போடுங்க. ஒர்க் ஷாப்பில் இந்த லைட்டு வாங்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேலை பார்த்து என் ஒர்க் ஷாப்பில் கரண்ட்டு கிடையாது, இந்த லைட்டை வச்சு தான் கொஞ்சம் வருஷமாக நான் காலம் கழிச்சிருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த உழைப்பில் அதுக்கப்புறம் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி நான் அந்த ஸ்தாபனம் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 4 பையங்க வேலை பார்க்குறாங்க. இந்த வேலை பார்க்கறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். படிக்காட்டாலும் இந்த வேலை வந்து என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. இதில் எந்த விதமான குறையும் இல்லை. இது வந்து இந்த தொழில் சாதாரணமான தொழில் கிடையாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழில் இது. அதனால் இந்த தொழிலை பார்க்குறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம்னாலும் பார்க்க தயாராக இருக்கேன். எனக்கு வந்து இப்போதைக்கு வேறு ஒன்றும் குறைகள் எந்த குறையும் இல்லை. இந்த தொழிலை வச்சு நல்லபடியாக வாழ்ந்துருக்கேன். மெக்கானிக் என்னென்ன சொல்ல வரோம்னா, செயினுக்கு வந்து யாருமே ஆயில் போடாதீங்க, கிரீஸ் போடுங்க. ஆயில் போட்டிங்கன்னா இதில் உடைய ரிங் அந்த ரோலருக்குள்ளே இருக்கக்கூடிய கிரீஸ் பூரா வெளியே வந்து செயின் லிங்கு உடைய கேப் அதிகமாகும் போது பல்லை விட்டு வெளியே எந்திரிச்சிரும். இதில் நான் ஆயிலே போடுறது கிடையாது. கிரீஸ் மட்டும் பேக் பண்ணனால பல்ல பாருங்கள் வெளியில் கவ்வாது, வெளியில் வராது. ஆயில் போட்டிங்கன்னா வெளியில் மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து செயின் பாக்கெட் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும், சவுண்டும் கேட்கும். கிரீஸ் மட்டும் ரோலரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யாருமே செயினுக்கு மட்டும் ஆயில் போடாதீங்க. கிரீஸ் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தேவைக்கு தகுந்த மாதிரி அது லீபரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப வருஷமாக இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். செயின் ஆயில் போட்டு நிறைய வண்டி என்கிட்ட வரும்போது செயின் பிரச்சனை வருது, செயின் லாக் சத்தம் கேட்கு. ரெண்டாவது நான் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது கிரீஸ் வச்சதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிற்கிது. அதனால் யாருமே வந்து ஒர்க்ஷாப் நண்பர்கள் யாருமே அதிகமாக ஆயில் வந்து செயினுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கிரீஸ் மட்டும் தேவைக்கு தகுந்த மாதிரி வைங்க. அவ்வளோதான். லைஃப் அதிகமாக கிடைக்கும். என்னோட தொடர்பு நம்பர் வந்து 94 86 39 50 95. நான் 97 ஒர்க்ஷாப் வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சுருந்தேன். ஒரு லைட்டு கூட இல்லாத ஒர்க்ஷாப் தான் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி அதில் நேர்மையாக நல்ல வேலை பார்த்து நல்லா ஒர்க் பண்ணி சம்பாத்தியம் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக இருக்கேன். எந்த குறைவுமே இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் இல்லை. ஒரு நல்ல தொழில் இது. இதை பின்னாடி இன்னும் வரக்கூடியவங்களும் பின்பற்றுறது நல்லது தான். ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.